வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க சாப்பிடலாம் அப்படின்ற நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி என்ன சமைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இன்றைக்கி பூரி உருளைக்கிழங்கு பண்ணலாங்க. அதுக்கு உருளைக்கிழங்கை நல்லா தோலை உரித்து குக்கரில் வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கணும். நல்லா மசிச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு சப்ஜி பண்ண போகிறோம். அதுக்கு நல்லா மசிச்சுக்கணுங்க. விஸ்க் இருந்ததுன்னா விஸ்கை வச்சுன்னு கூட மசிச்சுக்கலாம். நான் கையால் மசிச்சுட்டேன். மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன், அப்புறம் உப்பு போட்டுருக்கேன் தேவையான அளவு, பெருங்காயம் போட்டுருக்கேன். இப்போ வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுட்டுருக்கோம். அலம்பிட்டு தோலை உரித்து நறுக்கி எடுத்து வச்சுட்டுருக்கோம். அப்புறம் இஞ்சி பச்சை மிளகாய் எடுத்து வச்சுட்டுருக்கோம். வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய் போட்டிருக்கிறோம். பெருங்காயத்தை போட்டுட்டோம். அப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிறோம். சிகப்பு மிளகாய் கூட நீங்கள் போடலாங்க. உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாய் போட்டால் நல்லாயிருக்கும். டேஸ்ட் டிஃபர் ஆகும் பச்சை மிளகாய்க்கும் சிவப்பு மிளகாய்க்கும். இது வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அப்படின்ட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் வெங்காயம். அந்த மாதிரி நல்லா வதக்கின்ட்டு உருளைக்கிழங்கு மெசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, எல்லாம் போட்டுட்டோம். மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டுட்டோம். அந்த தூக்கி அதில் போட்டுட்டு நம்ம தண்ணி 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலரி கொடுத்துக்கிறோம். கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கணும். அருமையான உருளைக்கிழங்கு பூரி மசாலா, உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. நல்லா அடுப்பில் கொதிச்சுன்னு இருக்கு. ரெடி ஆகிடுது, மசாலா ரெடி ஆகிடுது. தொட்டுக்கலாம். நம்ம பூரி, தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி கூட தொட்டுக்கலாம். அப்புறம் பூரி செய்கிறோம். பூரிக்கு கோதுமை மாவு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, 2 கப்பு இல்லை 3 கப்பு எவ்வளோ வேணுமோ கோதுமை மாவில் நம்ம எண்ணெய் 1/4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுன்ட்டு நல்லா பசைஞ்சிக்கணும். 1/4 ஸ்பூன் சர்க்கரை, சிட்டிகை உப்பு போட்டு பண்ணினா அந்த மாதிரி கலர் கிடைக்கும். சர்க்கரையும் உப்பும் போட்டால் நல்லா இந்த மாதிரி அருமையான கலர் கிடைக்கும். டேஸ்ட்டும் டிஃபராக இருதுங்க. அதனால் சர்க்கரையும் உப்பும் போட்டுட்டோம். நீங்கள் அது வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறும் நீங்கள் பூரியை நீங்கள் மாவு போட்டு உப்பு போட்டு பிசைஞ்சாலே போதும். ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு பூரியாக இட்டுன்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு அதில் நம்ம போட்டு எடுக்கிறோம். இடுறதெல்லாம் நான் காட்டலை, எடுக்க முடியல வீடியோ. அதனால் மாவு பிசையிறது கூட காட்டணும்னு நினச்சேன், எனக்கு காட்ட முடியல. ஏன்னா வீடியோ எடுக்க முடியல, ஒரு கையில் கேமரா வச்சுட்டு எடுக்கணும். அதனால் நான் அதை காட்டலை. அதாவது என்ன பண்ணணும்னா, மாவு 1 டம்ளர் கோதுமை மாவுக்கு 1/4 டம்ளர் தண்ணிங்க. அடுப்பில் 1/4 டம்ளர் தண்ணி வச்சுட்டு லேசாக கொதிக்கணும் அப்படின்னு கொதிக்க விட்டுட்டு அதில் உப்பு, சிட்டிகை உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டு லேசாக கொதி வந்த பிறகு 1 டம்ளர் கோதுமை மாவு அதில் போட்டுண்டு நல்லா கலரி கொடுத்துக்கணும். அதே மாதிரி தான் 1 டம்ளருக்கு 1/4 டம்ளர் தண்ணி போட்டு நம்ம சுட வச்சு இந்த மாவை போட்டு கலந்தோம்னா மாவு சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குங்க. பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு கேட்கவே வேண்டாங்க. நல்லா நல்லா இட வரும், நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி, அருமையாக இருக்கும். பூரி முறு அப்படின்னு வரணும் அப்படின்னாக்க 1/4 ஸ்பூன் ரவா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் ரவை சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு முறுமுறுப்பாக நல்லா அருமையாக கிடைக்கும். நான் இன்றைக்கி ரவா சேர்த்துக்கல, ஏன்னா சக்கி ஃப்ரெஷ் கோதுமை மாவு அருமையாக இருந்தது, முறுமுறுப்பாகவே இருந்ததுங்க. பூரி எக்ஸலண்ட்டாக வந்தது. பூரி உருளைக்கிழங்கு மசால் அருமையாக வந்தது. எல்லாருக்கும் பூரி அப்படின்னா எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா. சிறு குழந்தை முதல் பெரியவர் வரை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவோம் இல்லையா. பூரி அப்படின்னாலே இது எப்போ வேணாலும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். டக்குன்னு ஈஸியாக இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். மாவு பிசைகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லோரும் மாவு பிசையணுமே, பூரி செய்யணுமே, சப்பாத்தி செய்யணுமே அப்படின்னு ரொம்ப அலுப்பாக நிறையா பேர் பேசுறதை நம்ம கேட்டிருப்போம் இல்லையா. சப்பாத்தி செய்யவே இல்லை, நான் ரொம்ப நாளாச்சு, ரொம்ப வாரம் ஆச்சு வேற நான் செய்யவே இல்லை அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. மாவு பிசையிறது அப்படி ஒரு ஈஸியாக இருக்கும்.
அதனால தான் வந்து அடுப்பில் வந்து நம்ம 1 டம்ளர் கோதுமை மாவுக்கு 1/4 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றி லேசாக கொதிக்கணும். அதான் பபிள்ஸ் வர மாதிரி கொதிக்க விட்டுறாதீங்க. லேசாக சுட வந்தால் போகிறோம். சூடு பட அளவுக்கு அடுப்பில் வச்சிங்கன்னா கூட போகிறோம். அதில் கோதுமை மாவை போட்டு நம்ம சப்பாத்தி, பூரி இதெல்லாம் செஞ்சுக்கலாம். இந்த மெத்தடில் பண்ணால் ரொம்ப டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். மிச்சம் மாவு கூட வச்சுருக்கேங்க ஃப்ரிட்ஜில். பாதி எடுத்து நான் செஞ்சிட்டேன். மிச்சத்தை வந்து நாளைக்கு சப்பாத்தி செய்யலாம் அப்படின்னு மாவு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். எண்ணெய் மேலே தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அப்போ தான் வந்து கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். பூரி எவ்வளோ புஷ்ஷுன்னு எப்படி வந்திருக்கு பாருங்கள். அருமையாக அந்த பூரி சாப்பிடுவா கேட்கவா வேணும். பூரி வந்து நமக்கு உள்ளே போயிட்டே இருக்கும். சைட் டிஷ் மட்டும் அட்டகாசமாக அந்த பூரி மசால், உருளைக்கிழங்கு மசால் இருந்தால் அப்பா நம்ம தினமே பூரி சாப்பிடுவோம். எங்கள் வீட்டிலலாம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பூரின்னு கேட்பாங்க. பூரினாலே அவ்வளோ இஷ்டம், எல்லாருக்குமே இஷ்டம் இல்லையா? அதாவது எண்ணெய் கான்ஷியஸாக இருக்கிறவங்க, ஆயில் கான்ஷியஸாக இருக்கிறவங்க பூரி சாப்பிட மாட்டாங்க, சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இதில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறாங்க. பூரியிலேயே வந்து 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டா வந்து முறுமுறுப்பாக இருக்குது, ரொம்ப நேரம் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லி அது சேர்த்துக்கிறாங்க. பட் ரவா கூட சேர்த்துக்கலாங்க. ரவா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டா போகிறோம், நல்லா முறுமுறுப்பாக வரும். நான் கார்ன்ஃப்ளவர் போட்டு செஞ்சது இல்லை. ஈஸியாக செஞ்சிடலாம். பிசையறதெல்லாம் ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ரெசிபி. மாவு பிசையிறது ஈஸியான டிப்ஸு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நியூலி மேரிடு கப்புள்ஸ் வந்து மாவு பிசையணும் அப்படின்னாலே எப்படி எந்த பக்குவத்தில் பிசையணும்னு தெரியாமல் இருக்கலாம். அதனால் இந்த மெத்தடில் செஞ்சால் டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த அளவுப்படி எல்லாருமே வயசானவங்க கூட சப்பாத்தி செய்யணும், பூரி செய்யணும் அப்படின்னு உங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது. அதனால இந்த மெத்தடில் செஞ்சால் எல்லாருமே செய்யலாம், டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். செஞ்சு பாருங்கள், எல்லாம் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நம்ம இல்லைனாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், மாவை எடுத்து போட்டுக்கிட்டு அதில் உப்பை போட்டுட்டு தண்ணி ஊற்றி கையால் உட்காந்து பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி பூரா நம்ம பிசைஞ்சிக்கிட்டே இருப்போம். மாவு பிசைஞ்சிக்கிறதுக்குன்னே அவ்வளோ நேரம் ஆகும். சில பேர் வேர்த்து கொட்டி முடியலன்றாங்க, அலுப்பாக இருக்குது முடியல, மாவு பிசைய தான் முடியல அப்படின்றாங்க. மாவு பிசைகிற மிஷின் வந்துடுது இப்போது. இருந்தாலும் இது ஈஸியாக செஞ்சுட்டு போகலாம். டக்குன்னு எப்போ வேணுனாலும் நம்ம சப்பாத்தி பூரி செஞ்சு கொடுக்கலாம். அதனால் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஏன்னா தண்ணி லேசாக சூடாகிடுறது. சூடானவுடனே நம்ம மாவை போட்டு கலந்துகிட்டே இருக்கோம். எவ்வளோ மாவு வேணுமோ தேவைக்கேற்ப போட்டு உப்பு சர்க்கரை போட்டு கரண்டியால் அப்படி கலந்தாலே போகும். டக்குன்னு மாவு உருண்டு அழகாக பக்குவமாக வந்துடுறதுங்க. நம்ம குக்கிங் சேனல்லையே வந்து ஏற்கனவே மாவு பிசையறதுன்னு வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன், ரொம்ப நாள் முன்னாடி போட்டிருக்கேன் நான். அதை கூட நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ பட் லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி நான் எடுக்கலை அந்த வீடியோ. அருமையாக ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். சைட் டிஷ் வந்து அமுக்கலமாக இருக்கணுங்க. எப்பவுமே சன்னா மசாலா வச்சுக்கலாம், பூரி உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம். அப்புறம் வந்து தால் மசாலா, பயத்தம்பருப்பை வந்து குக்கரில் வேக வச்சு வெங்காயம் தக்காளி போட்டு சீரகம் போட்டு கிராம்பு 2 ஏலக்காய் பட்டை 1 போட்டு உப்பு மஞ்சத்தூள் பெருங்காயம் போட்டு நல்லா குக்கரில் எல்லாமே போட்டுடலாம். போட்டோன்னே வெந்துடும் இல்லையா, அந்த கீழே இறக்கி வச்சுட்டு நல்லா கரண்டியில் மெசிச்சிடணும். பயத்தம்பருப்பு போட்டு நல்லா மெசிஞ்ச உடனே நம்ம புளிக்கரைச்சல் போட்டு ஒரு கொதிக்க விடலாம். அப்படி புளிக்கரைச்சல் போட வேண்டாம் அப்படின்றவங்க வந்து நல்லா கொதிச்சிடும் இல்லையா, கொதிச்ச உடனே இதை தாளித்து கொட்டிக்கணும். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து கொட்டிண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுன்ட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் லேசாக ஆறின உடனே நீங்கள் வந்து எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிக்கலாம். அப்படியும் செய்யலாம். ஏன்னா நம்ம தக்காளி போட்டிருக்கோம் இல்லையா ஏற்கனவே, அதனால் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் போட்டுட்டு பிழிஞ்சிக்கலாம். செம்மையாக அட்டகாசமாக இருக்குங்க தால் மசாலா.
கூடவே பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம், கேரட் சேர்த்துக்கலாம், கோஸ் சேர்த்துக்கலாம். அட்டகாசமாக இருக்கும் தால் மசாலா. அதுவும் வந்து இந்த பூரிக்கு தொட்டுக்கலாம். பட் ஆனால் எல்லாருக்குமே விரும்பி சாப்பிட்றவங்க உருளைக்கிழங்குக்கு என்ன பண்ணணும்னா இஞ்சி போட்டுடுங்க. தோலை சீவி இஞ்சியை வந்து நல்லா நச்சுக்கோங்க. அதாவது நச்சுக்கோங்கன்னா இடிக்கல்லில் வச்சு 2 தட்டு தட்டினீங்கன்னா அது நச்சு போகும். அப்புறம் வந்து நம்ம வாண்டியில் வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி. நல்லா இஞ்சி இல்லாமல் செஞ்சிடாதீங்க. உருளைக்கிழங்கு அட்டகாசமாக இருக்கும். உருளைக்கிழங்கு மசாலா இஞ்சி போட்டு செய்யணும். ஏன்னா வயத்துக்கு ஒன்றும் பண்ணாது. எது செஞ்சாலும் நமக்கு வந்து வயத்து உபாதை வராமல் நம்ம செய்யணும். அதனால தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறோம். சீரகம் அதெல்லாம் வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வராதுங்க. தினமுமே சமைக்கும்போது எல்லாத்துக்குமே வந்து பூண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு வந்து ஒன்றும் பண்ணாது. எந்த கறி பண்ணினாலும், கறினா அதாவது நாங்கள் கறினுவோம், அதாவது பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் வந்து சேப்பங்கிழங்கு பொரியல், இந்த மாதிரி கிழங்கு வகை பொரியல் செய்யும்போது இஞ்சி தோலை சீவி இஞ்சியை வந்து சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா பூண்டு சேர்த்துக்கலாம். அதெல்லாம் சேர்த்துக்காமல் இருக்காதீங்க. சேர்த்துட்டிங்கன்னா தான் உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது. சாப்பிடும்போது ருச்சியாக இருக்கும். எல்லாரும் இந்த வீடியோவை பார்க்குறவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கங்க. கூடவே பெல் பட்டன் இருக்கும். அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து எல்லா வீடியோஸும் உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக தெரிய வரும். ஆல் அப்படின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வந்து ஈஸி ரெசிபி இல்லையா, இது டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். அவங்க தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க இல்லையா, அதனால் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்க. நமக்கு வந்து ஆல் இன் ஒன் ஜோனில் வந்து குக்கிங் சேனல், அப்புறம் டிவோஷனல் வீடியோஸு, மோட்டிவேஷனல் சேனல் வீடியோஸு, எஜுகேஷனல் வீடியோஸு, கார்டனிங் வீடியோஸு எல்லாமே இருக்குங்க. பயனுள்ள தகவல்கள் நிறையா வந்து கொண்டே இருக்கிறது. அதனால் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவசியம் பாருங்கள். மற்றும் ஆல் இன் ஒன் ஜோன் நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து நம்முடைய வந்து நாலேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. அதாவது குக்கிங் நாலேஜ் தெரிஞ்சுக்கலாம், டிவோஷனல் வீடியோஸ் போடும்போது டிவோஷனல் நாலேஜ் தெரிஞ்சுக்கலாம். நம்ம எந்த அளவு நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. எந்த லெவலில் இருக்குது நம்ம நாலேஜ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் அவசியம் வந்து சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு தான் இந்த கம்யூனிட்டி போஸ்ட் தெரிய வரும். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.